புத்திசாலித்தனமா கேட்டாலும் புரிய மாட்டேன், குண்டக மண்டகா கேட்டாலும் புரிய மாட்டேன். அவரே புத்திசாலி கெட்டு போறார். அவ்வளவே பால்டிகா கப்பல் பேரத்தை எம்ஜிஆர் மேலே கொண்டாந்து சாட்டினார். சபை பேசாம கேட்டது. இங்க பேரே சொல்லக்கூடாதுன்ற, ஆனா அவங்க மட்டும் சொல்லலான்றான். நான் அதையும் சொன்னேன், நீங்க எங்க தலைவர் பேரை சொல்றீங்க, சொல்லுங்க, கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கான், கூப்பிடுங்க. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் அதுக்கு தானே பேர் வச்சிருக்கான், நாங்க ஜெயான்னு கூப்பிடுறோம். திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இப்படி எல்லாம் தவறு செய்கிறார்கள். உடனே என்ன பண்ணுவார் தெரியுங்களா, எழுந்துக்குவார். அடிக்கடி சபாநாயகர் எழுந்துக்கூடாது. ஆனானப்பட்ட பாரதத்தில் கூட கிருஷ்ணன் 3 முறை தான் விஸ்வரூபம் எடுத்தான். இவரு என்ன வியாதி என்ன தெரியல, லடுக்கு 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 எழுந்துக்குவார். நாங்க என்ன பண்ணணும், சட்டப்படி சபாநாயகர் எழுது, நான் பேசிட்டே இருக்கேன், அவர் எழுந்தார் வச்சுக்கோ, நான் உட்காந்துருவேன். ஏன்னா உட்காரணும். உடனே நான் உட்காந்துருந்தேன், நீங்க உட்காந்துனே பேசுறீங்க. ஏன் சார் நின்றுக்கிட்டு பேசுனேன், நீங்க எழுந்தீங்க, நான் உட்காந்துட்டேன். இப்ப நான் பேசுனா உட்காந்து பேசுறீங்கன்னா, சரி எழுந்து பேசணும் வச்சுக்கோ, என்னை எதிர்த்து பேசுறீங்க. ஆக கொஞ்ச நாள்ல நாங்க மென்டல் ஆயிடுவோம். ஒரு டைரி இந்த அரசாங்கத்தில் கொடுப்பாங்க, ஒரு டைரி எம்எல்ஏ, அது வெளியில வரல. வராதுக்கு முன்ன ஆண்டை அவங்ககிட்ட ஒன்று புடிச்சு வந்துட்டார். அதில் ஜனாதிபதி படம், பிரதம மந்திரி படம், கவர்னர் படம், இந்த பக்கம் கலைஞர் படம், இந்த 4 படம் போட்டிருந்தது. அவர் சொன்னார், கலைஞருக்கு என்னன்னு தெரியாது, இஸ் a personality cult chief minister, ஒரு விளம்பர பெரியார், அரசாங்க படத்தில் தன்னை விளம்பரப்படுத்துகிறவர் இந்த முதலமைச்சர் சொன்னார், நேருக்கு நேர். கலைஞருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்கன்னா, இந்த டைரியில் உங்க படம் போட்டிருக்கேன். ஆண்டவர்களே என்னை நம்புங்கள், அதை தாங்கன்னு வாங்கி பார்த்தார். நான் இன்னும் கூட பார்க்கவில்லை, ஆனால் முதலமைச்சர் என்ற நிலையிலே போட்டிருக்கிறார்கள். இந்த அவைக்கு நான் தெரிவிக்கிறேன், ஆண்டவருக்கு என் படம் கிழிக்கப்பட்டு தான் டைரி வெளியே வரும் சொன்னார். எவ்வளவு பெரிய இவனுங்க, பின்னாலையும் ஒட்டிக்கிறான், முன்னாலையும் ஒட்டிக்கிற, ஒட்டிக்கிற கேட்டா சபைகளே ஒட்டிக்கிற, அங்கே நடத்துறானே சார், குறிஞ்சி எம்பது குறிஞ்சி, சபாநாயகர் குறிஞ்சி, அவன் குறிஞ்சி, இவன் குறிஞ்சி. சரி நான் கேட்கிறோம், சபையை நாங்க வேஸ்ட் ஆஃப் டைம் பண்றோன்னு சொல்றாங்களே, நான் அதையும் கேட்கிறேன். 15 நிமிஷம் வர்ணிக்கிறான் சார் ஒவ்வொருத்தரும். எங்கோ இருந்த என்னை பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆக்கி, பிறகு யூனியன் கவுன்சிலர் ஆக்கி, பிறகு சேர்மேன் ஆக்கி, பிறகு கவுன்சிலர் ஆக்கி, பிறகு எம்எல்ஏ ஆக்கி, அது ஆக்கி, இது ஆக்கி, ஈராக்கி, பேனாக்கி, கிடையாக்கி, அதை ஆக்கி, எங்கள் அம்மா தாயே, குலதெய்வமே, எங்கள் லட்சியமே, ஆண்டு கஞ்சி காமாட்சி, காசி சாராட்சி, சொக்கேஸ்வரர், சுந்தரேஸ்வர், இப்படியெல்லாம் படிச்சு பேரவைத் தலைவர்களே இவ்வளவு வர்ணிச்சிருவார்கள். எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இடிந்த நிலையில் இருக்கிறது, இந்த ஆண்டு அது கட்டி தரப்படுமான்னு கேட்பான். அவன் யாரு, இது கேட்டவன் மந்திரி, ஜெகமெல்லாம் கொடுக்கிற அம்மா, தென்னாட்டில் வந்திருக்கிற அம்மா, எதிரிகளை தும்சம் செய்த அம்மா, தேர்தல் ஆனால அம்மா, சொந்த போட்டுக்கிற அம்மா, சத்துணு போட்ட அம்மா, சகல போட்ட அம்மா, பொட்ட போட்ட அம்மா, பொட்ட அம்மா, அம்மா அம்மா. பேரவைத் தலைவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லைன்னா இவங்களோட நாங்க சிரிக்கிறதா? அவர் நம்மளுடைய தளபதி இருக்காரு, அவர் கொஞ்சம் ரிசர்வ், அனாவசியமா பேச மாட்டாரு, வருவாரு. அவர் பிரிட்டிஷ்கார மாதிரி. நான் அப்படி இல்லை, உட்காந்துக்கிட்டு ஆல் ரவுண்ட் அடிச்சுடுவேன். அங்க உட்காந்து பேசுறது, அங்கேயே 2 பேர் கூப்பிட்டுருவேன்.
சபாநாயகர் ஆகியனால சபாநாயகரோடு எங்களை தூக்கிட்டார்ல. இது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல. எம்ஜிஆர் பேர்ல என்னையும் சுப்பு ரகுமானியும் 48 நாள் தூக்கி போட்டாங்க வெளியில. கலைஞர் சொன்னார், என் தம்பிகள் இல்லாத சட்டமன்றத்துக்கு நானும் வரமாட்டேன். 48 நாள் வெளியில நின்றார். ஆக சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கு. அது மாதிரி இந்த சபாநாயகர்களுக்கெல்லாம் எங்களை வெளியேற்ற சொல்றோம். எனவே சபாநாயகருக்கு நாங்கள் அந்த ஆசனத்தை மதிக்கிறோம், அந்த சேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம். தனிப்பட்ட தனப்பால் அல்ல எங்கள் முக்கியம். அந்த சபாநாயகரிடத்தில் இறையாண்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.